Good morning, students. Welcome to Social Science class. Term 1, class 8, Economics lesson 1, Money, Savings and Investment. பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு. Dear students, we already discussed about metallic money and commodity money. In this videos, we are going to learn paper money. What is the meaning of paper money? Kagida panam. It was found inconvenient as well as dangerous to carry gold and silver coins from place to place. So ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு silver and gold coins எதெல்லாம் பாருங்க, சில்வர் காயின்ஸு கோல்டு காயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை நாம் என்ன பண்ண முடியல, கேரி நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. ஸோ ரொம்ப சிரமமாகவும் கடினமாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தது அந்த சில்வர் அண்ட் கோல்டு காயின்ஸை ஃப்ரம் பிளேஸ் டு ஒன் பிளேஸுக்கு கொண்டு போகிறது. ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் இன்கன்வீனியன்ட் ஆஸ் வெல் அஸ் த டேஞ்சரஸ். அது மட்டும் கிடையாது, சிரமமாகவும் கடினமாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தது. ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி மார்க்டு எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மணி. பணம் வளர்ச்சி அடைந்ததில் ஒரு முக்கியமான பங்கை எடுத்துக்கொள்கிறது. இதில் த இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி, காகித பணம் கண்டுபிடிப்பு மற்றும் அதனுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான இடத்தை தக்க வைத்து கொண்டது. த டெவலப்மெண்ட் ஆஃப் பேப்பர் மணி, த டெவலப்மெண்ட் ஆஃப் பேப்பர் மணி காகித பணத்தின் வளர்ச்சியானது started on the basis of storage of gold and the receipts were issued by the goldsmiths. ஸோ அந்த காலத்தில் கோல்ட் ஸ்மித்ஸ் இருந்தாங்க, பொற்கொள்ளர்கள். அந்த பொற்கொள்ளர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோல்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வகித்து கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த டைமில் தான் இந்த காகித பணம் தயாரானது. எப்படி சார், அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த கோல்டுக்கு பதிலாக அவர்கள் காகிதம், கையெழுத்திடப்பட்ட காகிதத்தை அவர்கள் வழங்கி இருந்தார்கள். இன்ஸ்டீட் ஆஃப் த கோல்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் வேர் இஷ்யூடு பை த கோல்ட்ஸ்மித். பொற்கொள்ளர்களால் அந்த காகிதம் கையெழுத்திடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது. ஃபார் தி ஸ்டோரேஜஸ் திஸ் ரிசிப்ட் ஆஃப் கோல்ட்ஸ்மித், இந்த ரிசிப்ட் அந்த துண்டு பிரசுரங்கள் கோல்ட்ஸ்மித் வேர் எ சப்ஸ்டியூட் ஃபார் எ மணி அண்ட் பிகம் பேப்பர் மணி. அந்த பேப்பர் எதற்கு மதிப்பளிக்கப்பட்டது, அங்கு வழங்கப்பட்டிருந்த கோல்டு தங்க நாணயங்கள், தங்க பொருட்களுக்கு ஈடாக பார்க்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டது, குறிப்பாக பேப்பர் மணி, காகித பணம். பேப்பர் மணி இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வங்கி தான் அந்த பேப்பர் மணியை, காகித பணத்தை என்ன பண்ணுது, ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல், ஒழுங்குபடுத்துது, கட்டுப்படுத்துது. In India, printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India. இந்தியாவில் அந்த காகித பணத்தை அச்சிடுவது, ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது இவைகள் அனைத்தும் the Reserve Bank of India, RBI, which was established in 1935. 1935 ரிசர்வ் வங்கி இந்தியாவில் தொடங்கப்பட்டு அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. At present, a very large part of money consists mainly of currency notes or paper money issued by the Reserve Bank of India. So, at present, a very large part of money, அதன் முதல் இன்னைக்கு வரைக்கும், ஸோ அதிகமான அளவில் பணத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. மெயின்லி ஆஃப் கரன்சி நோட்ஸை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஆர் பேப்பர் மணி, காகித பணத்தையும் அவர்கள் மக்களிடம் வழங்கியிருக்கிறார்கள். இஷ்யூடு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது அனைத்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் இது வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, கடன் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்லுவோம். Emergency of credit money took place almost side by side with that of paper money. ஸோ இந்த பேப்பர் மணிக்கு பிறகு வந்தது தான் இந்த கிரெடிட் மணி, கடன் அல்லது வங்கி பணி அப்படின்னு வங்கி பணம் அப்படின்னு சொல்லுவோம்.
It took a place almost side by side with the paper money. அதாவது காகித பணத்திற்கு பதிலாக இது பயன்படுத்தப்பட்டது. People keep a part of their cash as a deposit with the bank, which they can withdraw at their convenience through checks. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் people keep a part of their cash, அவர்களுடைய பணத்தை என்ன பண்ண முடியும், பாதுகாப்பு செய்ய முடியும். எப்படி? கேஷ் ஆஸ் அ டெபாசிட், பணமாக வங்கியில் சேமித்து வைத்திருக்க முடியும். வித் பேங்க்ஸு, எங்கே வங்கியில் சேமித்து வைத்திருக்க முடியும். which they can withdraw as their convenience, அவர்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் எடுத்து பயன்படுத்த முடியும். த்ரோ செக்ஸ், அது காசோலையாகவும் பயன்படுத்தலாம். The checks known as credit money or bank money, இந்த செக் அப்படின்னு சொல்கிறது காசோலைன்னு சொல்லுவோம். இந்த செக் நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, கடன் அல்லது வங்கி பணமாக பயன்படுத்தலாம். itself, the check itself is not a money, ஆனால் அது பணம் கிடையாது. but it performs the same as function of money, இது பணத்திற்கு ஈடான செயல்பாடுகளில் வேலைகளில் ஈடுபடுகிறது. and then நியர் மணி. ஸோ நியர் மணி அப்படின்னு சொன்னால் நிகர் பணம் அப்படின்னு சொல்லுவோம். the final stage in the evolution of money, the final stage in the evolution of money, பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் அல்லது பணத்தின் வளர்ச்சியில் இறுதி நிலையாக கருதப்படுவது இந்த ரியர் மணி என்கிறது நிகர் பணம். has been the use of bills of exchange, has been use of the bills and exchange, treasury bills, bonds, debentures, savings certificate, etc. recent forms of money. ஸோ இந்த நியர் மணி அப்படின்றது நிகர் பணம். இந்த நிகர் பணத்தை இன்றைக்கி இது இறுதி நிலையாக கருதப்படுகிறதுன்னு சொன்னேன். ஸோ எதெல்லாம் இங்கே ரியர் மணியை நம்ம பார்க்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன், த யூஸ் ஆஃப் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி. ஃபஸ்ட்டு ட்ரெஷரி பில்ஸு சொல்லிவிடுவோம். உண்டியலில் நம்ம சேமித்து வைப்போம் இல்லையா, அது. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஸோ ஒரு காகிதத்தை கொடுத்து நாம் பண்டமாற்று செய்து கொள்வது. பாண்ட்ஸ் நிறைய இருக்குது, பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்கள். சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், சேமிப்பு பத்திரங்கள். these are the recent forms of money. இவைகள் அனைத்தும் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். and then plastic money, நெகிழி பணம். the latest type of money is the plastic money. இப்போது லேட்டஸ்ட், அதாவது நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மணி, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். what is that? plastic money in the form of credit card and debit card. credit card and debit card. இந்த credit card என்றது கடன் அட்டை அப்படின்னு சொல்லுவோம். debit card பற்று அட்டை. the aim of cashless transactions, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? பணமில்லா பரிவர்த்தனையை மேம்படுத்துவது. and then e-money, மின்னணு பணம். அது எலக்ட்ரானிக் மணி, மின்னணு பணம். electronic money is money which exists in banking computer system and is available for transaction through electronic system. இந்த எலக்ட்ரானிக் மணின்றது என்ன அப்படின்னு சொன்னால் மின்னணு பணம். இந்த மின்னணு பணம் என்பது என்ன? which exists in banking computer system, இங்கே வங்கியில் இருக்கக்கூடிய மின்னணு அமைப்பு முறையோடு இது தொடர்புடையது. and is available for transactions, இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்துகிறோம். த்ரோ எலக்ட்ரானிக் சிஸ்டம், இந்த மின்னணு அமைப்பிலிருந்து பணத்தை செலுத்துவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங், நிகழ்நிலை அல்லது இணைய வழி வங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங். இந்த ஆன்லைன் வங்கி அல்லது ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறது இணைய வழி வங்கி என்று இதை அழைக்கிறோம். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங், மின்னணு வங்கி என்றும் அழைக்கப்படுகிறது.
It is an electronic payment system that enables இது electronic payments-ஆக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் மின்னணு பண பரிவர்த்தனையில் இதை பயன்படுத்த முடியும். அதுவும் குறிப்பாக customers of a bank or other financial institutions to conduct a range of financial transactions through website. அது வாடிக்கையாளராக இருக்கலாம் அல்லது வாடிக்கையாளர் போன்று செயல்படக்கூடிய பிற நிறுவனங்கள் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைக்காக நடத்தும் ஒரு மின்னணு செயல்முறை தான் இது ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இ-பேங்கிங். இ-பேங்கிங் மின் வங்கி. எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ known as நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன? நெஃப்ட், NEFT, நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெஃப்ட் முறையை கொண்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இ-பேங்கிங்கில், இ-பேங்க் மின் வங்கியில் பணத்தை என்ன பண்ண முடியும்? டெபாசிட் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். It is simply the use of electronic means to transfer funds directly from one account to another rather than by check or cash. ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நேரடியாக அனுப்பக்கூடிய அமைப்பு முறை தான் இ-பேங்கிங் சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கலாம்? செக்காகவும் இருக்கலாம் அல்லது கேஷாகவும் இருக்கலாம். அண்ட் தென் வேல்யூ ஆஃப் மணி. வேல்யூ ஆஃப் மணி இஸ் மீன் டு த பர்ச்சேசிங் பவர். வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் மதிப்பின், பணத்தின் மதிப்பு. இந்த வேல்யூ ஆஃப் மணி இஸ் மீன் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்ன சார்? ஒரு நாட்டில் நாம் ஒரு பொருளை வாங்குவதற்கான சக்தியை வழங்குவது வேல்யூ ஆஃப் மணி. பவர் ஆஃப் மணி ஓவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணியை வாங்கும் சக்தியை இது குறிக்கிறது. Thus it is related to the price level of goods and service, but the relation between the value of money and the price is an inverse one. ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணியை வாங்கும் சக்தியை குறிப்பது இந்த வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆஃப் லெவல் அங்கே இருக்கக்கூடிய விலையின் அளவும், சர்வீஸ் அங்கே இருக்கக்கூடிய சேவையின் அளவும் ஏறக்குறைய எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். பட் த ரிலேஷன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் மணி அண்ட் ப்ரைஸ் லெவல், இந்த வேல்யூ ஆஃப் மணிக்கும் ப்ரைஸ் லெவலும் எப்போதும் எப்படி இருக்கும்? ஸோ நேர்மாறாக இருந்ததில்லை, அது எதிர்மாறாகத்தான் செயல்படுகிறது. த வேல்யூ ஆஃப் மணி இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இந்த பணத்தின் மதிப்பு 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. வாட் இஸ் அவர் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி? பணத்தின் அகமதிப்பு. எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி பணத்தின் புறமதிப்பு. எஸ், த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் அகமதிப்பு என்பது refers to the purchasing power of money for domestic goods and services. ஸோ அதாவது என்ன? ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணியை உள்நாட்டில் வாங்கும் சக்தியை குறிப்பது தான் இந்த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. And external value of money refers to the purchasing power of money over foreign goods. These are the important words. It is the difference between the internal and external value of money and services. ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணியை வாங்கும் சக்தியில் இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திறனை பொறுத்து காணப்படுகிறது. Thank you for watching this video.